அனைவருக்கும் வணக்கம். நம்ம வடிவேலு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஒன்று உண்டு. அடப்பாவிகளா, அட நாரப்பயல்களா, இதுக்கேண்டா வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று உண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் பாகிஸ்தானில் அந்த பாகிஸ்தான் பிரதமரும் அந்த இராணுவ தளபதி அசிம் முனிர் பிரதமர் வந்து ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு பெரிய காமெடி ஷோ ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள், முப்படை தளபதிகள், இவங்க எல்லாரும் அந்த காமெடி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, காமெடி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வந்து பாகிஸ்தான் உள்ளே புகுந்து அந்த பயங்கரவாதிகளோட முகாமெல்லாம் அடித்து நொறுக்கி அழிச்சு போட்டாங்க. அதுக்கு பதிலடி தாக்குதல் வந்து எல்லையில் நம்ம இந்தியாவில் பாகிஸ்தான் வந்து தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடத்தின. அதுக்கு பயங்கரமான பதிலடி இந்தியா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது. நிறைய ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், அப்புறம் வந்து கடற்படை தளங்கள், இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சரியான சேதம். அவங்களுக்கு பயந்து போய் இன்னும் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து நம்ம நாட்டுடைய இராணுவ தளபதிகள் கூட பேசி கையில் காலில் விழுந்து எப்படியாவது இதை நிப்பாட்டிருங்க, தயவுசெய்து கெஞ்சி கூத்தாடிருக்காங்க. அதனால் சரி போனால் போது போய் தொலை, படுத்த விட்டானையா அப்படின்னு சொல்கிற மாதிரி போனால் போது சரி அப்படின்னு சொல்லி விட்டு தொலைச்சிட்டாங்க 3 நாளில். ஆனால் இதுக்கு அவங்க ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா போரில் வந்து பாகிஸ்தான் தான் ஜெயித்தா மாதிரி அவங்க நாட்டு மக்களையும் ஏமாற்றி, அவங்க ஊரில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸை ஷயத் அஃப்ரிடி அவங்கெல்லாம் அனுப்பிச்சி என்னமோ வெற்றி கொண்டாட்டம்னு பேரணிலாம் நடத்தி ஒரு பெரிய காமெடி பண்ணாங்க. ஒரு காமெடி ஷோ ஃபஸ்ட்டு. அதனுடைய தொடர்ச்சியான காமெடி ஷோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிம் முனீர் வந்து ஷபாஸ் ஷெரீஃபும் முப்படை தளபதிகளும் மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான் என்னாச்சு, ஒரு பெரிய அந்த காமெடியோட ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி உச்சகட்ட காமெடியாக அசிம் முனீருக்கு வந்து ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு படத்தை கொடுக்குறாரு, கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த படத்தை காட்டி அவர் இராணுவ தளபதி என்ன சொல்கிறாரு, இப்படி தான், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும், இது மாதிரி ஏவுகணைகள் தான் நம்ம வந்து அனுப்பி இந்தியாவை வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் வேறு. பாவம் அதில் வந்து இந்த மூஞ்சை காட்டினவெல்லாம் பார்த்திங்கன்னா ஏண்டா வந்தவங்கிற மாதிரி ஆகிட்டுருக்கோம். வீடியோ எடுத்து போடாமல் இருந்திருந்தாலே பரவாயில்ல, வீடியோவே எடுத்து அதை உலகம் பூரா ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி உலக அளவில் வந்து பெரிய காமெடி ஷோவாக, பெரிய ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயமாக இன்றைக்கி பாகிஸ்தானை பார்க்குறாங்க. உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும், இந்த இதில் வந்து பாகிஸ்தான் இந்தியா காலில் வந்து விழுந்தது, இந்தியா தான் வந்து ஜெயித்தது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அப்படியே மறைச்சி பாகிஸ்தான் மக்களை ஏமாத்துறதுக்கா இல்லைன்னா யாரை ஏமாத்துறதுக்கோ பாகிஸ்தான் இப்படி ஒரு பெரிய காமெடி ஷோ பண்ணியிருக்குது. அந்த படத்தை வந்து காட்டி அவர் வேறு விளக்கம் வேறு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த படம் எப்போ எடுத்ததுன்னா 2019 சீனா தயாரித்த ஏவுகணைகளை சோதனை பண்ணும்போது எடுத்த படம் அது. அதை வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு இவருக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து சீனா அதை பாகிஸ்தானோட குட்டு வெளிப்பட்டுருச்சு. பெரிய நகைச்சுவை நடத்தியிருக்காங்க, நாடகம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக், நகைச்சுவையான ஒரு பெரிய டாப்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விவாத பொருளாக கூட இருக்குது. பாகிஸ்தானுக்கு இந்த கேவலம் தேவையா? ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க செம்மையாக. அதில் இந்த மாதிரிலாம் வந்து கேவலப்படணுமாங்கிற மாதிரியான ஒரு இதை பார்த்து சீனா மட்டும் இல்லாமல் துருக்கியெல்லாம் கூட அடப்பாவி இவனுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேலிக்குண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து சந்தி சிரிக்குது. பாகிஸ்தானோட இந்த காமெடி ஷோவை பார்த்து நம்ம இந்திய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் உலகத் தலைவர்கள் கூட வந்து அவங்கள நினச்சி பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் மூலமாக சொந்த காசில்
சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு பாகிஸ்தானுக்கு. ஏற்கனவே தோற்று போய் தலை குனிஞ்சு நிற்கிற வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் வேற காமெடி பண்ணி மேலும் அவங்களுடைய நிலையை வந்து இன்னமும் தாழ்த்திக்கிறாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானை பற்றி உலகம் முழுவதும் தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா போரில் வெற்றி பெற்றதுக்கு அதுக்கு உதவினதுக்கு அதுக்கு வந்து அதிகாரிகளுக்கு வந்து அந்தந்த கேடருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுப்பாங்க. பாகிஸ்தான் இந்த போரில் படுதோல்வி அடைஞ்சிருக்குது. ஆனாலும் மீசையில் மண் ஓட்டலை, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையாக வந்து பாகிஸ்தான் வந்து அசீம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பதவி உயர்வு கொடுத்துருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற கலாச்சாரம் வந்து பாகிஸ்தான் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு நம்ம மக்கள் சொல்கிறாங்க.